அனைவருக்கும் வணக்கம். நான் கார்ட்டூனிஸ்ட் வர்மா. கடந்த 6ஆம் தேதி இரவு அன்று என் மீது ஒரு கொலை முயற்சி நடந்தது. கொலை முயற்சி செய்தவர்கள் கஞ்சா போதை இளைஞர்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர். அதில் 3 பேர் மேலே நமக்கு முன்விரோதம் இருக்குது. அவங்களுக்கு நம்ம மேலே என்னென்னா, அந்த நபர்கள் ஏற்கனவே நிழற்குடை இருந்த இடத்துல ஆக்கிரமித்து ஹோட்டல் கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. மேலும் உள்வாடகைக்கு ஒரு பஞ்சர் கடையை விட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதை எதிர்த்து அரசாங்கத்துக்கு நிறைய பெட்டிஷன் போட்டிருக்கிறோம். பெட்டிஷனுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. இத்தனைக்கும் சிஎம் செல்லில் பெட்டிஷன் போட்டிருக்கோம். சிஎம் செல்லுங்கிறது ஒரு கையாளாகாத அமைப்பு எங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலான்னு நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் அந்த இளைஞர்கள் இன்னொரு நபருக்கு கஞ்சா போதையை கொடுத்து என்னை வர வச்சு கத்தியால் குத்துவதற்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வு நடந்தது. ஸோ அந்த சமயத்தில் அந்த பகுதியில் பக்கத்தில் இருந்தவங்க நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. இல்லாட்டி ஃபார்ச்சுனேட்லி நம்ம தப்பிச்சிட்டோம் அன்றைக்கி. இல்லாட்டி நம்மளை கத்தியால் குத்திருப்பாங்க. நம்ம அது வீடியோவும் எடுத்திருக்கோம். அந்த வீடியோவையும் காவல்துறைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, மறுநாள் மாலை 5 மணிக்கு என் மீது அவர்கள் அந்த கஞ்சா போதை இளைஞர்கள் கொடுத்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரில் போய் நீங்கள் பஞ்சாயத்து பேசி தீர்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பஞ்சாயத்தில் ஊரில் போய் காம்ப்ரமைஸ் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போயிட்டு வந்த பிறகு எங்கள் ஊருக்கு வந்தால் இங்கே நான் எப்படி கஞ்சா அடித்தாங்கிறத நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கும்பலை கும்பிட்டுட்டு நம்மளை மிரட்டி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கான முயற்சி இங்கே ஊரில் நடக்குது. ஸோ அதனால் இதை ஊடக நண்பர்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா என்ன மாதிரியான ஊடகத்தில் பணிபுரிகிற ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட்டுக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களின் நிலைமை என்னன்னு நம்ம யோசித்து பார்க்குறோம். அதனால் அனைத்து என்னுடைய ஆங்கில ஊடக நண்பர்களும் சரி, தமிழ் ஊடக நண்பர்களும் சரி, மாநில ஊடக நண்பர்களும் சரி, தேசிய ஊடக நண்பர்களும் சரி, இந்த விஷயத்தை எனக்கு ஒத்துழைப்பு அளித்து இதை நாடு முழுக்க கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.